ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக் அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1.25 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லோ ஸ்பீடில் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்பீடை 3க்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி 5.5 லிட்டர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கட்டும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு 15 நிமிஷம் இந்த மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான பிரெட்டோ கிடச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு டைம் வெளியில் எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இந்த பட்டர் இந்த மாவோட ஒன்றா நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரெட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு டைம் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகலமான பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டும் போது மேலே எதுவும் வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஈரமான கிளாத் வச்சு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூடு வந்த பிறகு நம்ம இதை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட் சைடு ரொம்ப சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்தவுடனே இதை எடுத்துருங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் பாதி கேப்சிகம்மை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதையும் நம்ம ஹை ஸ்பீடில் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அடுத்ததாக இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 150 ml தண்ணியை ஊற்றி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதை குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது அந்த புளிப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் நம்மளோட சாஸ் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட பிரெட் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். கடைசியாக இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.